அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, இதுவரையிலும் எங்களை நடத்தினதற்காக நன்றி. இதுவரையிலும் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ விபத்துகள்ல இருந்து, எத்தனையோ போராட்டங்கள்ல இருந்து ஆண்டவரே கர்த்தர் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீங்க. மாசத்துல ஆண்டவரே இந்த வருஷம் ஆண்டவரே இந்த ஒரு மாதம் முடிக்கிறதற்கு கர்த்தர் நீங்க கிருபை கொடுத்ததற்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இந்த வேதபாட வகுப்பு மூலமாக கர்த்தரை எங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீரே கர்த்தர் மீதியான வேலையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் என்ற பாடலை நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. சொல்லுவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே. ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அடுப்பக்கரி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே.
திரு ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. அடுப்பக்கரி போல் இருந்தேன் பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, இருள் நீக்கும் எங்கள் ஒளிவிளக்கே, உள்ளத்தின் இருள் நீக்கும் எங்கள் ஒளிவிளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரும் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்த மனம் வீசும் ராஜா இயேசு ராஜா, சாரும் ரோஜா. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாலோ அப்பாலோ அப்பாலோ, நல்ல அப்பாலோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, நான் பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. நல்ல கைகளை தட்டி, எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரும் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரும் ரோஜா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லுவோம், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நாம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிற காரியங்கள், கர்த்தரின் வருகை குறித்து கலக்கம் வேண்டாம். ஏனென்றால் அந்த நாட்களில் அநேக பொய் உபதேசங்கள் இருந்தது. எனவே ஒரு ஆவினாவது வார்த்தையினாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமயமாக இருக்கிறது சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களிலே இந்த பொய் உபதேசங்கள் இருப்பது போல இப்பொழுதும் அநேக பொய் உபதேசங்கள் இருக்கிறது. எனவே நாம் இந்த நாட்களிலே நாம் அதை சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை நாம் நேசிக்க வேண்டும். இன்றைக்கி அநேகர் பொய்களை நேசிப்பார்கள். சத்தியத்தை நேசிக்கணும்னா வேதத்தை அதிகமாக நேசிக்க வேண்டும். அநேகர் மற்றவங்க சொல்கிறத கேட்டுகிட்டே இருப்பாங்க, வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது தவறு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் முழு வேதத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அநேகர் சொல்லுகிற காரியங்கள் இதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்த்து அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை சரியாக பேச வேண்டும். கடந்த நாட்களே ஒரு நல்ல பெரிய ஊழியர் தான் அவர் சொன்னார், எந்த பெண்களும் ஊழியம் செய்யக்கூடாது, அவர்கள் பேசாமல் அமைதியாக இருக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லி. இத்தனைக்கும் பெரிய ஊழியக்காரர். ஆனால்
நல்ல பைபிள் வாசவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், ரோமர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே அநேக சபைகளுக்கு அவர்கள் பெண்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஊழியக்காரிகளாக இருந்திருக்கிறாங்க. அப்போது இந்த சத்தியத்தை அவங்க தெரியாமல், வாசிக்காமல், வாய்க்கு வந்தபடி என்ன செய்யக்கூடாது? பேசாதபடி நாம் ஒரு காரியத்தை நிதானித்து அதை என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். அப்போ இந்த காரியங்களை நம்ம யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னதுனால அநேகர் வஞ்சிக்கப்படுறாங்க. ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு ஊமை சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஊமைகளை சொல்லும் பொழுது கேட்குறேன், எல்லாம் ஊமையாக சொல்லும் பொழுது இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சீஷர்கள் தனித்து போய் கேட்கும் பொழுது ஆண்டு சொல்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் இந்த தேவராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேகருக்கு அருளப்படவில்லை. அவர்களுக்கு கண்கள் இருந்து என்ன செய்யவில்லை? காணவில்லை. செவிகள் இருந்தும் என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. ஆனால் அந்த சீஷர்களை காட்டிலும் நீங்கள் பெரிய பாக்கியவான்கள். எப்படி என்றால், இந்த தேவராஜ்யத்தின் ரகசியங்கள், அந்த ஊமைகளின் அர்த்தங்கள் சீஷர்களுக்கு போய் தனியாக போய் கேட்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் உங்கள் கையில் கையில் கொடுத்துருக்கிறார். அப்போ அதை விட நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்கள். ஆண்டவர் அந்த எல்லா விதமான வசனத்தையும் அதன் அர்த்தங்களையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை சரியாக வாசிக்காதவர்கள் தான் அங்கங்கே ஓடுவார்கள், அங்கங்கே அலைஞ்சு கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேபிளாக என்ன செய்ய மாட்டார்கள்? இருக்க மாட்டார்கள். எனவே சத்தியத்தை நேசிக்காதவர்களுக்கு தான் இந்த பொய் உபதேசங்கள் அவர்களை குழப்பி சஞ்சலப்பட வைக்கிறது. ஆண்டவருடைய இப்போ போன வாரம் சொன்னேன்ல, சொல்லிட்டு இருக்கார் மதுரையில். அவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? 1000 வருட அரசாட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் வசனம் தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணும்? பாம்பு புத்தில் போய் என்ன செய்யணும்? கையை என்ன செய்யணும்? வைக்க சொல்லுவோமா? போய் வச்சு பாருங்கள். அங்கே சிங்கமும் என்ன செய்யும்? ஆட்டுக்குட்டியை போல் இருக்கும். அப்போது அந்த ஸ்பாவங்கள் மாறுகிறது, சகல சிருஷ்டிக்குடைய காரியங்கள் மாறுகிறது. வசனம் தெரியாதவங்கள்ட்ட ஏமாற்றலாம், ஆனால் வசனம் தெரிந்தவர்களை யாரும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் சத்தியத்தின் மேலே பிரியம் உள்ளவர்கள், சத்தியத்தை நேசிக்கிறவர்கள். ஏசையா 65:20 பார்த்தீங்களா? அக்காலவனை யாரும் ஏமாற்ற முடியுமான்னு நினைக்கிறீங்க? சொல்லி வாசிங்க. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து என்ன செய்யும்? மேயும். இப்போ அப்படியா மேய்ஞ்சிட்டு இருக்குது? அது மனுஷனையே காலி பண்ணிட்டு இருக்குது எல்லாமே. அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வாசிங்க தொடர்ந்து. சிங்கம் போல் மாட்டை போல் என்ன செய்யுமா? இதான் 1000 வருட அரசாட்சி என்ன செய்யும்? நடக்கும் அடையாளங்கள். இதெல்லாம் ஒரு விசுவாசிகளுக்கு எப்போ எது நடக்கும் என்ன செய்யணும்? தெரிந்திருக்கணும். அதுக்கு உடனே விசில் அடிச்சுட்டு வீணு கத்திட்டு இதான் 1000 வருட அரசாட்சி விசில் அடிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம இந்த காரியங்களை அறிவில், என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்கரமாகிறார்கள். அப்போது இந்த நாளிலும் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எது வரணும்? விசுவாச துரோகமும் கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் என்ன செய்யாது? வராது. நாம் கர்த்தருடைய நாள் எப்போ வரும் என்று பார்த்தோம். போன வாரத்தில் இதான் பார்த்தோம். அந்தி கிறிஸ்துவுடைய அடையாளங்கள் என்ன, அவனுடைய ஸ்வாவங்கள் என்ன, அவன் பெருமையானவர்கள் என்ன செய்வான்? பேசுவான். அவன் தன்னை தேவனுக்கு மேலே தன்னை என்ன செய்வான்? உயர்த்துவான் என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். அவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான், எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான், தன் தேவனாக தன்னை என்ன செய்வானா? காண்பிக்கிறவனாக இருப்பான். 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உங்களிடத்தில் இருந்த பொழுது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம். சில சமயம் ஆண்டவர் சொன்னது கூட சில சமயம் சீஷர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. அவர் சொன்னார், நான் பாடுபடவும் மரிக்கவும் பின் 3ஆவது நாள் உயிர்த்தெல்லாம் வேண்டும் என்று சொன்னது சீஷர்களுக்கு சுத்தமாக நினைஞ்சிருந்துச்சு, மறந்துடுச்சு. அப்போ திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஆனால் அவங்க அதை பற்றியே நினைக்கிறார். அவங்க அப்படி நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். போனால் 5 அப்போ 2 மீனா ஜோமணி கொடுக்குறாரு. அது என்னது? அது பெருகுது. மரித்தவர்கள் என்ன செய்கிறாரு? உயிரிடல போகிற காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாம் இருன்னு சொல்கிறார். இப்படியே சூப்பராக சீக்கிரமாக ராஜ்யத்தை நம்ம பிடிச்சிருவோம். நம்ம மந்திரி, நீ ஒருத்தன் சொல்லிடுவான், நீ நிதியமைச்சர், நான் அந்த அமைச்சர்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் போட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொன்னது மண்டல என்ன செய்யலை? நான் மரிக்கவும் 3ஆவது நாள் என்னது? உயிர்த்தெழவும் வேண்டும் என்பது மண்டலம் என்ன செய்யலை? ஏறவே இல்லை. அதன் பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போகும்பொழுது தான் ஆண்டவர் அதை என்ன செய்தார்? விவரித்து காமிக்கும் பொழுது மண்டலம் என்ன செய்யலை? ஏறலை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரே ஒரு காரியம் கேட்டார்கள், நீரும் எங்களோடு கூட வந்து என்ன செய்யும்? வந்து பந்தீரும் சொல்லி கூப்பிட்ட பொழுது
அந்த பந்தி அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவருடைய மனக்கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனக்கண்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? திறக்கப்படாவிட்டால் அவரை ஒருவர் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. நாம் ஆண்டோடைய அது கிருபை. இம்மட்டும் கர்த்தர் நமக்கு இந்த சத்தியத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்றால் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்தை நமக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறார். எனவே அவர் போதகர். அவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் நீங்கள் நான் உங்களுக்கு இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு. அப்போ ஒரு தேவன் ஊழியர்கள் திரும்ப திரும்ப சில சத்தியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் போது கோபம் வரக்கூடாது. என்ன திரும்ப திரும்ப பாஸ்டர் இதே தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு சொல்லிட்டு இருக்குன்னா, சிலருக்கு மண்டையில் என்ன நினைச்சில ஏறலைன்னு அர்த்தம். சிலருக்கு உடனே ஏறும், சிலருக்கு என்ன செய்யாது? ஏற சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி அதே மெசேஜ் பாஸ்டர் கொடுக்குறாருன்னா சில சமயம் மண்டையில் என்ன சிலருக்கு நினைஞ்சிருக்காது, ஏறி இருக்காங்க. அப்போ காரியங்களை அவன் சொல்லியும் அவங்களுக்கு என்ன செய்யல இல்லை. எனவே தான் பாருங்கள், அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னென்று அறிந்திருக்கிறோம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் நீக்கப்படும் முன்னே அது என்ன செய்யாது? வெளிப்படாது. 8ஆம் வசனத்தை வாசிக்கும். நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். பாருங்கள், இதில் அந்தி கிறிஸ்துவுடைய முடிவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம், தடை செய்கிறவன் யார்? இன்றைக்கும் நமக்குள்ளே ஒரு கேள்வி வருகிறது. எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கிறது? தடை செய்கிறவன் யார்? சொல்லுங்கள், தடை செய்கிறவன் யார்? சபை நம்ம சொல்கிறோம். அங்கே பாருங்கள், ஆண்டவர் சில காரியங்களை ரகசியமாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த ரகசியம் அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படி இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. என்னது? நம்ம அநேகருடைய கூற்றின்படி சிலர் நான் சின்ன வயசுலேருந்து கேட்ட பிரசங்கம் தான் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்ய முடியாது? வெளிப்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் என்ன என்று தெரியாது. சிலர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சபையோடு இருக்கிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அங்கே சபை எடுத்துக்கொண்ட பிறகு இங்கே பரிசுத்த ஆவியானுடைய அங்கே என்னது இருக்காது? அசைவாடுதல் இங்கே இருக்காது. அவருடைய கிரியை இங்கே வெளிப்படாது என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் மிகாவேல் தூதன். ஏனென்றால் யூதா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணும் பொழுது அங்கே மிகாவேல் தூதன் தான் போய் அந்த சாத்தானோடு என்ன செய்கிறான்? பேசி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி அவன் சத்தம் விடுகிறதை பார்க்கிறோம். மிகாவேல் தூதன் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன காரியத்தால் தடை செய்கிறவன் நீக்கப்படுக? ஒவ்வொரு காலங்களும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு. அந்த காலங்கள் அது பரிசுத்தவான்களை ஜெயிக்கும்படி அதுக்கு ஒரு காலம் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களை ஜெயிப்பதற்கு அதுக்கு சில காலங்கள் என்ன செய்யப்படுகிறது? அது சண்டை போட்டு 2 சாட்சிகள் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாய் பூமியிலே பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. ஆனால் அது என்ன செய்தது? மிருகம் அந்த கூட்டமும் சண்டை போட்டு ஜெயிச்சு அவங்கள கொலை பண்ணிருச்சு. ஆனால் எல்லாருடைய கண்கள் காண 3ஆவது நாள் அந்த சரீரங்கள் என்ன செய்தது? உயிர்த்தெழுந்து போனதை நான் பார்க்கிறோம். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும், எல்லா கட்டுப்பாடும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அவர் ஒவ்வொன்று காலத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த கால தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய வாக்குறுதி என்னவென்றால், அவர் முற்றுமுடிய அவர் நம்மை ஜெயிக்க வைக்கிறவர், ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் மாற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? அப்போ நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் சபை சாத்தானை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் நம்புகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இரண்டால் 149ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் பரிசுத்தவான்களுக்கு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்கள் அங்கே மகிமையோடு களிக்கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் என்ன செய்வார்கள்? கெம்பீரிப்பார்கள். அவருடைய ராஜாக்களை சங்கலினாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர் மேல் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டையும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஜபம் மிகுந்த வல்லங்களுதான் இருக்கிறது. இன்னைக்கு அக்கிரமக்காரன் ஏன் வெளிப்பட முடியவில்லை என்றால், அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தரை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? துதிப்பதனாலும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதனாலும் அந்த தேவனுடைய அந்த வார்த்தையின் மூலமாக சத்துருவின் கிரியில் என்ன செய்யப்படுகிறது? அழிக்கப்பட்டு அவன் வெளிப்பட முடியாமல் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறீங்க?
உங்கள் நிமித்தம் சாத்தான் என்ன செய்ய முடியவில்லை, அங்கே அக்கிரமக்காரன் நந்தி கிறிஸ்து என்ன செய்ய முடியவில்லை, வெளிப்பட முடியவில்லை. என்னால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அந்த பரலோகத்திலே சேகரிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் எவ்வளவு, அப்போ உங்கள் ஜெபங்கள் எவ்வளவு, எப்போ இடைவிடாமல் ஜெபங்கள் இயேசு சொன்னார் பாருங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபங்கள். ஏன் தெரியுமா? உங்கள் ஜெபம் ரொம்ப ப்ரெஷியஸ். உங்கள் ஜெபத்தின் மூலமாக அக்கிரமக்காரன் தடை செய்யப்படுகிறான். கரண்டில் வைத்து ஆமேன்னு சொல்லுவேமா? இந்த மதுரையில் நல்லா ஜெபித்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற துன்மார்க்க கிரியெல்லாம் அழிக்கப்படும். ஆமேன். உங்கள் ஜெபத்தின் மூலமாக பிசாசின் கிரிகள் என்ன செய்யப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சபை இருக்கிற வரைக்கும் அக்கிரமக்காரன் என்ன செய்ய முடியாது, வெளிப்பட முடியாது. 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே பரிசுத்தவானுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அடுத்த வருஷம் வாசிப்போம். பின்பு அந்த தூதன் பலிபீடத்தை நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சி உண்டாயின. பாருங்கள், அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்கள். அந்த ஜெபம் நிறைந்த உடனேயும் தூதன் தூப கலசத்தை ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் நிரம்பணும் பொழுது அதை அங்கே கொட்டும் பொழுது பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சி என்ன செய்தது, ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ ஒரு சிலர் அங்கே சொல்லுகிறார்கள், இது மேக்சிமம் நம்ம ஆவியானவரும் சபையும், ஆவியானவர் என்ன செய்கிறார், ஆவியானவர் தடை பண்ணுறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் என்ன செய்தார், பவுலை தடை பண்ணார். அங்கே போகாதபடி என்ன செய்கிறார், தடை செய்கிறார். அப்போ ஆவியானவரும் இதில் சில சொல்லுகிறார், ஆவியானவர் தான் தடுக்கிறார் என்று சொல்லி. வாசிங்கள். ஆம் 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 16:6 பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்தார்களாம், தடை. ஆவியானவரும் அவர் தடுக்க முடியும், எல்லாத்தையும் தடுக்க முடியும். பரிசுத்தவான்கள் ஜெபம் என்ன செய்கிறது, தடுக்கிறது. இப்போ நீங்கள் இப்படி வைத்துக் கொள்ளுங்களேன், உங்களுக்குள்ள யார் இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கல, யார் உங்களை ஜெபிக்க வைக்கிறது, ஆவியானவர். அப்போ நீங்களும் ஆவியானவரும் இணைந்திருப்பீர்கள் என்றால் அங்கே அந்தி கிறிஸ்துவின் கிரிகளை அழிக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? அக்கிரமக்காரருடைய கிரிகளை நம்ம என்ன செய்ய முடியும், அழிக்க முடியும். அப்போ அது வரைக்கும் அவர்களால் அவன் எதுக்கு இன்னைக்கு வந்து தேவ சபைகளை துன்பப்படுத்துகிறாங்க சொல்லுங்கள்? அந்தி கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறதே யார் தான்? தேவனுடைய திருச்சபைகள், உண்மையான திருச்சபைகள். அவர்கள் பண்ணுகிற ஜெபம் அவர்களை எப்படியாவது ஏன் ஒடுக்குறான் பிசாசு, எவ்வளவு பயங்கர கோபத்தில். ஏன்னா அவனுடைய திட்டங்கள்லாம் செயல்பட விடாதபடி தடுக்கிறது யார் தான்? இங்கே சபை போடுற ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். ஏரோதுடைய திட்டங்கள் நடந்துச்சா? நடக்கல. ஏன்? சபையார் ஊக்கமாக என்ன செஞ்சார்கள், ஜெபித்தார்கள். அப்போ சபைக்கு எவ்வளவு, சபையின் ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படாதபடி சபை தடுப்பதற்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளையும் என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். எனவேதான் இன்னைக்கு அநேகர் இந்த சபையின் ஜெபத்தின் வலிமையை தெரியாதனால தான் அநேகர் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் உண்மையாக தெரிஞ்சிருந்தால் அவங்க சபையில் நடக்கிற எல்லா ஜெபங்களும் என்ன செய்வாங்க, பங்கு பெற்றால் அந்தந்த ஏரியாவில் ஜெபம் நடக்கும் என்றால் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அக்கிரமக்காரனுடைய கிரியைகள், அந்த கேட்டின் மகனுடைய கிரியைகள், பிசாசின் கிரியைகள் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். கரலை வைத்து ஒரு அழிலையா சொல்லுவேமா? ஒரு தெய்வ மனிதன் சொன்ன அவர் பார்த்து விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எங்கள் கூட சேர்ந்து ஜோம்னு தாத்தா ஜோம்னுவார். அவர் பேசுகிற அந்நிய பாஷை பேசினாலும் பயந்துருவோம் நாங்கள். டமா டும் டம் அப்படின்னுவார் அவர் பேசுவார். அப்போ வந்து திடீர்னு அந்நிய பாஷை பேசணும், ஏசாய பக்கத்தில் உட்காந்து பயந்து அடித்து ஓடிட்டான் டமா டமன். பார்த்தால் அவர் வந்து அந்த அந்நிய பாஷை அப்படி பேசுவார். அவர் சொன்னார், ஆண்டவர் ஒரு விஷயம் காமிச்சார். காலையில் சென்னையில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களை எந்திரிச்சு சொல்லுங்கள், சோத்திரம் 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 சோத்திரம். ஏன்னா அவர்கள் வாயில் என்ன இருக்குது, பரிசுத்தவான்கள் என்ன இருக்குது, துதி இருக்குது பாருங்கள். துதி தான் நமக்கு ஒரு பெரிய ஆயுதம். இது தெரியாததுனால அநேகர் வாயை மூடிட்டே இருக்கிறாங்க. துதியை விட ஒரு பெரிய ஆயுதம் எதுவுமே கிடையாது. அவர்கள் ஸ்தோத்திரம் 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 சொல்லும் பொழுது அங்கே 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு சென்னையில் நிறைய சோத்திரங்கள் நிறைய வீட்டிலேருந்து வந்தான். அங்கே ஒவ்வொரு ராக்கெட் பார்த்துருக்கிறீங்களா? நம்ம இந்த தீபாவளி மணிக்கு ராக்கெட் விடுவாங்கள்ல போய், அது மாதிரி தீப்பழம்புகள் புறப்பட்டு
ஒவ்வொரு அசுத்தாவை துரத்து அதெல்லாம் அலறிட்டு ஓடுதான், ஐயோ ஐயோன்னு சொல்லி ஓடுதான். இப்படி ஒவ்வொரு அசுத்தாவிகள் ஓடுதான். அந்த பட்டணத்தில், சென்னை பட்டணத்தில் நடந்தது சொல்கிறார். ஆனால் கொஞ்சம் தள்ளி செங்கல்பட்டில் வந்தான், அங்கே ஒரு 10-20 வீட்டில் தான் நினைச்சு வச்சான், அங்கே ராக்கெட்டு வந்துச்சான். இன்னும் தள்ளி கொஞ்சம் போனால் ஒரே ஒரு வீட்டிலேருந்து ஒரு பாட்டி மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்துச்சான். மற்றபடி அந்த ஊரில் ஒருத்தர் கூட எல்லாம் குரட்டை விட்டு என்ன செஞ்சாங்களாம், தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த துதி சாத்தானை என்ன செய்கிறது, விரட்டி அந்த பட்டணத்தில் இருக்கிற செய்ய நினைச்ச பிசாசு செய்ய நினைத்த தீங்கு எல்லாம் நினைச்சுகிறது, மாற்றுகிறது. அப்படிப்பட்ட வல்லமை. அதனால தான் காலையில் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஏசப்பா உமக்கு என்னது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும், துதிக்கும் பொழுது அவர்கள் வாயும் துதியும் இருபுறம் கருக்குள்ளப்பட்டன தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி துதிக்கும் பொழுது சாத்தான் வீழ்த்தப்படுவான். ஹல்லேலூயா. அப்போ சபை இருக்கிற வரைக்கும் அவனால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக என்ன செய்ய முடியாது, உள்ள வந்து வேலை செய்ய முடியாது. இப்போ அந்த கிறிஸ்துவின் அப்போ கிரியை செய்தது போல இப்போ என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அங்கே அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்தான் செய்கிறது. ஆனால் அது அந்தி கிறிஸ்து ஆவி யார் என்றால் பிதாவையும் குமாரனை என்ன செய்ய மாட்டாங்க, அறிக்கை பண்ண மாட்டாங்க. பாருங்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோண்டி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்கிற நீ கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கு. யாரெல்லாம் இயேசுவை உயர்த்தாமல் தங்களை உயர்த்துகிறார்களோ அது என்ன ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. மிகவும் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறேன்ல, இதே 2 தெசலோனிக்கரில் நீங்கள் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பொய்யான, அது என்னெல்லாம் பண்ணுமா, அது பொய்யான வாசிங்கள், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை. அது பாருங்கள், சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்கள். பாருங்கள், நிறைய பொய்யான அற்புதங்கள் அது என்ன செய்யும். அப்போ அந்த அடையாளத்தோடும் அற்புதத்தோடும் வல்லமையோடும் செய்யும் பொழுது நீங்கள் நம்பியிருக்க வானத்திலிருந்து அக்கினியெல்லாம் என்ன செய்யும், எலியா இறக்குனது போல இறக்கி காட்டும். அப்படிதான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்பி அப்படியே ஐயோ பெயரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு சொல்கிறார், அவருடைய கனிகளால் நீங்கள் என்ன செய்வீர்கள். அவங்க சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்கள் பிசாசுகள் என்ன செஞ்சோம், துரத்தினோம், அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சோம். ஆண்டவர் சொல்லுவார், நாங்கள் உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு என்ன செய்யுங்கள், அகன்று போங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். பொய்யான அற்புதங்கள், பொய்யான காரியங்களை அது செய்யும் பொழுது அதை நம்பாமல் நாம் எல்லாற்றையும் ஆராய்ந்து பார்த்து நாம் ஆண்டவரே இது இந்த என்ன காரியம் என்பதை வசனத்தின் அங்கே அந்த ஆதாரத்தின் மத்தியிலே அதை கண்டுப்பதற்கு நாம் என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அப்போ இந்த அந்தி கிறிஸ்து அந்த தடை செய்கிறவன் யார் அப்படின்னு சொன்னால், ஒரு கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள், சபை என்று சொல்லுகிறார். சபையாக இருக்கலாம், ஒருவேளை என்னென்னால் ரகசியம் என்று சொன்னால் அது எல்லாம் தேவனுக்குரியது. ஆமைன்னு சொல்லுவோமா? ஆவியானவர் என்ன செய்கிறார், தடை செய்கிறார். மிகாவேல் தூதனும் என்ன செய்கிறார், அவர் தடை செய்கிறவன் என்றால் மிகாவேல் தூதன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த தூதன் தான் அந்த நாட்களில் தானியேல் புஸ்தகத்திலும் அங்கே பெர்சியா அதிபதி அங்கே வரும்பொழுது உதவியாக என்ன செய்கிறான், பிரதான தூதன் வந்து அங்கே என்ன செய்கிறான், ஹெல்ப் பண்ணதுனால தான் அங்கே ஜெயிக்க என்ன செய்ய முடிகிறது. அப்போது அந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு தடை செய்வதற்கு மிகாவேலுக்கு சில அதிகாரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு தூதன் வந்து சாத்தானை சங்கிலியால் என்ன செய்கிறான், கட்டி கொண்டு போய் 1000 வருஷம் என்ன செய்கிறான், சிறையில் அடைக்கிறான். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த நாட்களிலும் கூட இந்த சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவன் நமக்கு சில அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபைக்கு தேவன் அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 தெசலோனிக்கரில் பார்க்கும் பொழுது தடை செய்கிறவன் யார் என்பதை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அப்போது இந்த தடை செய்கிறவன் இருக்கிற வரைக்கும் அக்கிரமக்காரன் என்ன செய்ய முடியாது, வெளிப்பட முடியாது. அப்போது அதுக்கு அடுத்த வசந்த வாசிங்கள்.
இல்லை 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீக்கப்படும் பொழுது பாருங்கள், நீக்கப்படும் பொழுது அக்கிரமக்காரன் என்ன செய்வானா? வெளிப்படுவான். யாரை? அந்த அந்த தடை நீங்கும் பொழுது கர்த்தர், நான் சொன்னேன்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். இப்போ என்ன காலம் சொல்லுங்க? கிருபையின் காலம். இப்போ பிரஜாதிகளுடைய காலம் ஒன்று இருக்கா இல்லையா? ரோமர் 11 அதிகாரத்தில் தான் இருக்குது. பிரஜாதிகளின் காலம் நிறைவடையும் பொழுது யாருக்கு காலம் ஆரம்பிக்குது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலம். அப்போ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையாக இவ்வளோ நாட்களும் பிரஜாதிகளுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் கேள்விப்படலாம், அநேக யூத ரபிகள் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அநேக மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேலில். இப்பொழுது நெதன் யாகு தான்ல, அவர் பெஞ்சமின் நெதன் யாகு சொன்னார், கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அவர்கள் மேலே யார் கை வைத்தாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள், அவர் சொல்கிறாரு, நாங்கள் கிறிஸ்தவர்களை, எங்கள் தேசத்தை தான் கிறிஸ்தவர்களுக்கு முழு சுதந்திரத்தை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லி பேசினது ஆச்சரியமாக இருக்கிற. ஒரு காலத்திலே இதே யூதர்கள் தான் கிறிஸ்தவத்தை என்ன செய்தார்கள்? தடை செய்தார்கள். இதே யூதர்கள் தான் பவுல் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் முன்னாடி நின்று என்ன செய்தார்கள்? அவர்கள் பிரச்சனை பண்ணது, கலகம் பண்ணினது யார்? யூதர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இஸ்ரவேலிலே முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பிரஜாதிகளுக்கு காலம் நிறைவடைய போகிறது என்று அர்த்தம். எனவே ஒவ்வொரு காலத்திலும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் இந்த காலத்தை மிஸ் பண்ணிட்டு அழுதாலும் கூப்பாட போட்டாலும் என்ன செய்யாது? அதுக்கப்புறம் கஷ்டம். எனவே இந்த நாட்களிலும் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை அங்கே சொல்லப்படும், நீக்கப்படும் பொழுது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இன்னைக்கு அந்த அதிகாரத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் நாம் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். இது ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதில் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். வெள்ளை குதிரையில் ஏறி இருக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்துக்கு முடிவு எப்படி வருது நான் சொல்கிறேன். அந்தி கிறிஸ்துவை கர்த்தர் அவர் தன் வாயின் சுவாசத்தினால் என்ன செய்வாராம்? நாசம் பண்ணுவார், அவனை அழித்து போடுவார். அப்போ பிசாசுக்கு முடிவு இருக்குது, அந்தி கிறிஸ்துவுக்கும் முடிவு இருக்கிறது. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இப்போ இருக்கிற பிசாசின் காரியம் ஆட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. அவனுக்கு எல்லாம் எழுதி வச்சிட்டார். அவன் தலையெழுத்து என்ன செஞ்சிட்டாரு? எழுதி வச்சு அவன் எல்லாம் அவங்க அந்தி கிறிஸ்துவ ஆட்டத்துக்கு எத்தனை ஆண்டு தான்? 7 ஆண்டு தான். 7 ஆண்டு ஆடாத ஆட்டத்தெல்லாம் என்ன செய்வான்? ஆடுவான். அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். இப்போ உள்ள அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், கர்த்தர் அதனுக்கு ஒரு காலத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? அவன் ஆடு நீ ஆடுப்பா ஆடு அப்படி சொல்லலாம். ஆனால் உன்னை பற்றிலாம் அந்த வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? பிசாசை பார்த்து சொல்லுங்கள், உன்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை கட்டி ஒரே தூதனை கொண்டு போய் என்ன செய்வான்? ஜெயிலில் தூக்கி போடுவான். அதுக்கு பிறகு மறுபடியும் அவுத்து விட்டு மறுபடியும் சண்டைக்கு வருவான். பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான ஆள் பாருங்க. அவன் வருவான் மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டும். அப்பவும் இந்த முட்டாள் ஜனங்கள் அவன் பேச்சை கேட்டு என்ன செய்வாங்க? யுத்தத்துக்கு போவாங்க. ஆனாலும் ஆண்டவர் கடைசியாக தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே சாத்தானை என்ன செய்வார்? அழித்து அவனை அக்னி கடல் என்ன செய்வார்? தள்ளுவார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் ஜெயிக்கிறவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் ஜெயிக்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் இந்த நாட்களை சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு சாக்கியம், ஜெயிக்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெயிக்கிறவர் நமக்குடைய வாசமாக இருக்கிறார். எனவே நீங்கள் பயப்படக்கூடாது, சாத்தானை கண்டு பயப்படக்கூடாது, அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இனி வரப்போகிற சம்பவங்களை கண்டு பயப்படக்கூடாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள், அவர்களின் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. 2 காரியங்கள். அவங்க சுத்திகரிக்கப்பட்ட அவங்க ஒரு சேனை இருந்தது ஆண்டவர் கூட. அங்கே 12ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது, அவருடைய சிரசின் மேல் அநேக, இதெல்லாம் ஜெயித்த கிரீடங்கள். அவர் நிறைய காரியங்களை ஜெயித்து 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 உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார். எங்க பாருங்கள், அது உங்களுக்கும் ஏராளமான கிரீடங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜெயிக்கணும். நம்ம தோத்துட்டு கேட்டிங்கன்னா அவங்க தோக்கலையா, நான் தான் தோத்தேன் அப்படின்ட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இயேசுவை பார்த்து நம்மள என்ன செய்யணும்? ஜெயிக்கிறவெல்லாம் இருக்கணும்.
அவங்க ஜெயித்து அநேக கிரீடங்கள் இருந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கேன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது, இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வசனத்தில் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா சொல்லுவாமா. எத்தனையோ தேசங்களில் இந்த தேவனுடைய வார்த்தை கிடைக்கலங்க. அவங்க மொழிகளில் இந்த வேத வார்த்தை என்ன செய்யலை, மொழிபெயர்த்து கொடுக்கல. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் இந்திய தேசத்திலே எத்தனையோ மொழிகள் இருக்குது, 4000 மொழிகளுக்கு மேலே இருக்குது. அதில் முதல்ல தமிழில் தாங்க ஆண்டர் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காருன்னா, உங்கள் மேலே ஆண்டர் எவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறாரு பாருங்கள், எவ்வளோ நேசம் வைத்திருக்கிறாரு பாருங்கள். ஆண்டவருடைய அன்பு பாருங்கள். சீகன் பால் என்ற தெய்வ மனிதன் வந்து தரங்கம்பாடியில் வந்து இறங்கி அந்த தமிழை அவர் என்ன செய்தார், அந்த தமிழை கற்றுக்கொண்டு மணலில் சுடுமணலில் உட்கார்ந்து ஒரு விரலை கற்றுக்கொண்டு அந்த மாதிரி வேதத்தை மொழிபெயர்த்து கொடுத்திருப்பார் என்றால், இந்த தமிழ்நாட்டை குறித்து தமிழ் மக்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் திட்டம் வைத்திருக்கிறார். கேரளா மக்கள் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு தோமா எங்கள் ஊரில் தான் வந்து இறங்கினாருன்னு சொன்னாலும், நம்ம ஊரில் தான் வந்து அவர் என்ன செஞ்சார், அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அவரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கொன்னாலும் முதல் இந்த தேவனுடைய வார்த்தை என்பதான் அவருடைய நாமம். ஆண்டவர் விலையேறப்பெற்ற இந்த பொக்கிஷத்தை நம்ம கையில் தான் முதல்ல கொடுத்தார். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம். ஆனால் அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்ததே யார் தான், சீகன் பால் தான். முதல் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் என்ன தெரியுமா, வேதாகமம் தான். இந்த தேவனுடைய வார்த்தையை நேரம் கிடைக்கும் பொழுதுதான் நீங்கள் என்ன செய்யுங்க, வாசிங்க. அந்த தேவனுடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். இவ்வளவு மகத்துவங்களை நீ எழுதி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை தான் நம்மை ஜெயிக்க வைக்கிறது. ஆமேன்னு சொல்லுவோமா. ஆண்டவர் அந்த நம்ம வாயின் பட்டயத்தினாலாம் எது தெரியுமா, வார்த்தை தான், தேவனுடைய வசனத்தினால் தான் என்ன செய்கிறார், ஜெயம் எடுக்கிறார். அப்போ இந்த நாட்களிலும் கூட பாருங்கள், அங்கே பரலோகத்தில் சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வசனம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு, அப்போ ஆண்டவர் ஒரு சேனையை கர்த்தர் ஜெயிக்கிறவர்கள் தான் இதில் வெள்ளை குதிரை என்ன செய்ய முடியும், ஏற முடியும். உலகம் மாம்சம் பிசாசன் என்ன செய்யணும். ஆண்டவர் இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து ஆண்டுடைய வருகை வரும், அதன் பிறகு ரகசிய வருகை, அதன் பிறகு 7 ஆண்டுகளில் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 ஆண்டுகள் என்னது மகாம். அது முடிவில் கர்த்தருடைய நாள். அந்த நாளில் தான் பகிரங்க வருகை என்ன செய்யும் இருக்கும். அந்த பகிரங்க வருகையில் அர்மகுதோன் அந்த யுத்தம், பிசாசு அவருடைய சேனைகள் என்ன செய்வார்கள், யுத்தம் பண்ண வருவார்கள். அநேக ஜனங்கள் அவரோட இப்போவே சொல்கிறாங்க, ஒரு ஏலியன் வரப்போது நம்ம யுத்தம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய வல்லமையில சேனையோடு கூட 1000 பரிசுத்தவான்களோடு யூதா புஸ்தகத்திலே அங்கே ஏனோக்கு எழுதுகிறார். அவர் என்ன செய்வார், வருவார். வாசிங்கள் யூதா புஸ்தகத்திலே அங்கே ஏனோக்கு 1000 பரிசுத்தவான்களோடு என்ன செய்வார், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். கவனிங்கள், 1000 பரிசுத்தவான்களோடு கூட, அதாவது யூதா 15ஆம் வசனம், 1000 பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறாரா, வருகிறார். அல்லேலூயா சொல்லுவேன், ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கணும் விரும்புகிறீங்க? ஆமைன்னு சொல்லுவேன், ஹல்லேலூயா. 1000 பரிசுத்தவான்களோடு நாம் அவரோடு கூட வருவேன். இந்த சத்தியம்லாம் நிறைய பேருக்கு, நிறைய சர்ச்சில் இதெல்லாம் பேசுகிறதே என்ன கிடையாது. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார் என்றால் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். 1000 பரிசுத்தவான்கள் அவங்க என்ன செய்தாங்கன்னா, குதிரை மேலே ஏறி அவருக்கு என்ன செய்தார்கள், ஏதாவது அவருக்கு முன்னாடி போகிறது யார் தெரியுமா, ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் என்ன செய்யப்பட்டிருந்தது, பிரஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் என்ன செய்கிறது, புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரகோபமாய் மதுவுள்ள ஆளை என்ன செய்கிறார், மிதிக்கிறார். அப்போ துன்மார்க்கருக்கும் அங்கே அந்தி கிறிஸ்துவின் கூட்டத்துக்கும் கர்த்தர் முடிவை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் இந்த சேனையில் நம்ம இருக்கிறதுக்கு தான் இப்போ உங்கள் கேன்சல் பாடம் கூட அதான் சொன்னோம். ஏனென்றால் நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு தீங்கு நாளில் அவன் என்ன செய்யணும், எதிர்த்து நிற்க நீங்கள் என்ன செய்யணும், திராணி உள்ளவர்களாக நீங்கள் மாறணும். நீங்கள் கடைசியாக சகோதர கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்கள், பலப்படுங்கள். அப்போ ஏன் என்றால்
நீங்கள் தீங்கு நாளில் அவன் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்பதற்கு ஆண்டவர் உங்களை இப்பொழுது யுத்தத்துக்கு என்ன செய்கிறார்? பழக்க வைக்கிறார். அப்போ இந்த வேத வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே 17ஆம் வசனம் 18, பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்கிறது கண்டேன், வானத்தின் மத்தியிலே பறக்கிற சகல பறவைகளை பார்த்து நீங்கள் ராஜாக்களின், ஏன்னா அந்த அர்மகதன் யுத்தத்தில் பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கும், ஒரு பேட்டில் ஃபீல்டு நீங்கள் பார்த்துன்னா நீங்கள் அங்கே பார்த்துருக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கிற ஒரு இடம். அப்போது அந்த இடத்துல ராஜாக்கள் மாம்சத்தை நீங்கள் எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 17-20 நீங்கள் குறித்து வச்சுக்கலாம், வீட்டில் போய் வாசிங்கள். அங்கே கர்த்தர் நடத்துகிற அப்படி வாசிங்களேன். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 17-20 வசனங்களை வாசிங்க. மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் இருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று இரத்தம் குடியுங்கள். நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியினுடைய பிரபுக்களின் இரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமமானவர்கள். கவனிங்கள், இங்கே ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் நடத்தும் மகா யாகம். அந்த யாகத்தில் அந்த அநேகர் அங்கே ராஜாக்களும் பிரபுக்களும் என்ன செய்வார்கள்? கொல்லப்படுவார்கள். பயங்கரமான யுத்தம் என்ன செய்யும்? நடக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே, வாயிலிருந்து வரும் பட்டயம், இந்த வாயிலிருந்து வர்ற பட்டயம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கும் உங்களுடைய நீங்கள் வசனத்தை வச்சு ஜோமனி பழகிட்டீங்கன்னா சாத்தான் கீழே க்ளோஸ் ஆகன. அது துப்பாக்கி குண்டை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஒவ்வொரு வசனத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்? அடிக்கணும். இந்த வசனத்தின்படி ஆண்டவரை சாத்தானை நான் என்ன செய்கிறேன்? அவன் கிரியில் என்ன செய்கிறேன்? அழிக்கிறேன். நீங்கள் வாசிங்கள். ஏசாயா 11:4 எடுத்து வாசிங்கள். ஏசாயா 11:4 எடுத்து வாசிங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். நீதிபடி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். பாருங்கள், தம்முடைய வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கரை கர்த்தர் என்ன செய்வாரா? அந்த சுவாசம் தேவனுடைய வார்த்தை. எபிரேயர் 4:12 எடுத்து வாசிங்கள். எபிரேயர் 4:12 வாசிங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதா? ஜீவனும் வல்லமையா இருக்குது, இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும். அப்புறம் எல்லா பட்டயத்தை காட்டிலும் அது எப்படி இருக்குதா? ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. அல்லேலூயா சொல்லுவேமா? அப்போ வசனத்திலேயே நீங்க தேர்நிலமெல்லாம் மாறணும். வசனத்தை அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அந்த தரிசனத்தை பார்த்தேன், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனுடைய வசனத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யுங்க? ரொம்ப மூழ்கி அந்த வசனத்திலே நீங்கள் என்ன செய்யணும்? ஊறி போய் என்ன செய்யணும்? இருக்கணும். கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ பாருங்கள், அங்கே கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துக்கிறதாயும் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் யோசனைகளை வாங்கியிருக்கிறார். அவ்வளவு வல்லமை உள்ளது. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் அந்த அந்த வால் இருக்குல்ல, அதில் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதில் ஜோம் பண்ணும்போது இப்படி அவங்க பைபிளை வச்சுட்டு படித்து பார்த்துருக்கீங்களா? இப்படியே ஆடி ஆடி இதை வாசிட்டு இருப்பாங்க. அந்த வசனம் அப்படியே வசனத்தை மணிக்கணக்காக வாசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தேவனுடைய வார்த்தைக்கு. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இந்த வார்த்தையால் தான் சாத்தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அந்தி கிறிஸ்துவை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே வேத வாசிக்க முடியாதபடி போராட்டம் இருந்துச்சுன்னா முழங்கால் போட்டு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணி நல்ல மணிக்கணக்காக வேதத்தை வாசிப்பதுக்கு எங்களுக்கு என்ன செய்யும்? கிருபையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் கொடுப்பார். ஏனென்றால் வசனம் உங்களுக்குள்ளே மனப்பாடம் பண்ணுங்க. நிறைய வசனம் மனசத்தை வச்சு பேச பேச பிசாசு அலறி அடிச்சு என்ன செய்வான்? ஓடுவான். இயேசு கிறிஸ்து பிசாசு எப்படி ஜெயிச்சாரு? அப்படி சொன்னார். அவனை இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக்கும் சொல்லும்பொழுது அவர் சொன்னார், என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலும் மரணத்தினாலும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா?
சிலர்லாம் பாட்டு எழுதும் போது சங்க சோக கதைகள், காதல் தோல்வியெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க பாட்டை. நீங்கள் அதெல்லாம் பாடிட்டு ஐயோ தேவ பிரசனம் வல்லமையாக இறங்குது பாஸ்டர்னு சொன்னால் நான் அது சிரிப்பு தான் வரும் எனக்கு. ஆனால் ஃபாதர் மாதிரி ஃபாதருங்க அவரெல்லாம் வசனத்தை வச்சு தான் பாட்டு எழுதுவார். எல்லா பாட்டை பாருங்கள், அதில் ஒரு வசனம் இருக்கும். அதான் அந்த பாட்டை போடும்பொழுது பேய்கள் என்ன செய்யுது, நவுடுது. அப்போ அந்த வசனம் தாங்க முக்கியம். ஏதோ ஒரு பாட்டு எடுத்து பாடிடக்கூடாது. அந்த பாட்டில் சாரல் நவரேஜ் அவங்களாம் உபவாசம் இருந்து வசனத்தை வாசித்து எல்லா பாட்டிலையும் கடைசி சான்ஸாக வருகையை பற்றி என்ன செய்யும் இருக்கும். அப்போது பாட்டு செலக்ட் பண்ணுறவங்களாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். சிலர் வந்து இந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டை பாடும் பொழுது அப்படியே பாடிட்டு இருப்பான் உட்காந்து. ஆனால் அது எந்த பாட்டை பாடணும், அந்த பாட்டில் வசனம் இருக்குதா, அந்த பாட்டில் தேவனுடைய பிரசனம் இருக்குதா என்பதை என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த பாட்டு பாடும் பொழுதே சாத்தான் நடுங்குவான். கரண்டில் வைத்தே ஆமைன்னு சொல்லுவாங்க. 3 காரியங்கள் ரகசியங்களை ஆண்டவர் சொன்னார். என்னவென்னா, முதலாவது நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும்னா நீங்கள் முதலாவது ஆவியானவரோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும். ஆவியானவரோடு நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும். சொல்லுங்கள், ஆவியானவரோடு என்ன செய்யணும், பேசணும். அடுத்தது ஆவியானவர் பேசுறதை நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். இது முக்கியமான ஒரு காரியம். அப்போது அந்த ஆவியா. 2வது வேத வசனத்தை மனப்பாடம் என்ன செய்யணும், பண்ணணும். 3வது அந்த வேத வசனத்தை உடைய பாடல்களை சத்தமாக என்ன செய்யணும், பாடணும். இது 3 காரியங்கள் இன்னைக்கு காலில் தான் ஆண்டுறது எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். இந்த 3 காரியங்கள், இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்து கொண்டே இருப்பது என்றால் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே தெய்வ பிரசனத்தோடு இருப்பீங்க. ஹல்லேலூயா. தெய்வ மகிமையோடு இருப்பீங்க. சொல்லுங்கள், முதலாவது என்ன செய்யணும், ஆவியானவரோடு நீங்கள் அதாவது எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை பேசுகிற மாதிரி பேசணும். வாயை திறந்து என்ன செய்யணும், ஆவியானவரே இப்போ நான் போகிறேன், என் கூட வாங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. அப்போது என்னை வந்து எல்லா தீமைக்கு என்ன செய்யுங்க, விலைக்காத்து. இன்றைக்கி வந்து இதெல்லாம் நடந்துச்சு, புருஷன் என்னை திட்டாரு, ஆனாலும் நான் பதிலுக்கு திட்டலை, அதனால் சோத்துறோம் அப்படிலாம் என்னென்ன ஓப்பனாக என்ன செய்யுங்க, அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட அப்படி பேசுங்க. ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டே இருங்க. அவரும் உங்கள்கிட்ட என்ன செய்வார், உங்களை நம்பி பேச ஆரம்பிச்சிருவார். அந்த ஓப்பனாக பேசுங்க. இன்றைக்கி நான் கூட சொன்னேன், நான் இன்றைக்கெல்லாம் ரொம்ப முடியல, உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சில சமயம் கார் ஓட்டணும் தூக்கம் வரும். அவன் சொல்லுவேன், ஆண்டோட தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லி. முன்னாடிலாம் தூக்கம் வராது, ஆனால் இப்போ தூக்கம் வருது கண்டி ஓட்டும் போது. அப்போது தூக்கம் வருது ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், என்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, நான் வண்டி எடுத்தேன்னா கண்டிப்பாக சேஃபாக கொண்டு போய் சேர்த்து உடனே நம்பி நல்லா தூங்கிடுவாங்க அப்படி. அப்போது நமக்கு துணைக்கும் யாரும் பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போது என்ன செய்யணும்னு நம்ம வந்து சில சமயம் ஆவியானவரை தான் பேசுவேன் நான். ஆண்டவரே, ஆவியானவரே, இப்போ நம்ம 2 தான் இருக்கிறோம், சரி நீங்கள் வந்து என் கூட என்ன செய்யுங்க, வாங்க, இந்த வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது, நீங்களே என்ன செய்யுங்க, ஓட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கே தெரியாது. இந்த பக்கம் வந்து ஒரு நாள் அந்த அந்த நடு டிவைடர்லேருந்து நிறைய செடி வளர்த்துருப்பாங்களே 4-வேல, அதில் ஒரு பைத்தியம் எந்திரிச்சு நடந்துட்டான் டக்குட்டு. அவனை காலி பண்ணியிருப்பேன். எப்படி தான் ஆவியானவர் அப்படி வண்டி இப்படி போச்சு, இப்படி திரும்ப இப்படி போச்சு, இப்படி வந்து அப்படி இந்த பக்கம் வண்டி வந்துட்டு இருக்குது. அப்போது நம்ம வந்து எப்போவுமே நம்மளை நம்பி வண்டி ஓட்டக்கூடாது. யாரை நம்பி ஓட்டணும், ஆவியா நம்பி, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, எனக்கு ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகணும். அப்போது இன்றைக்கி அந்த 3 காரியங்கள் நான் சொன்னேன். ஆவியானோடு பேசணும். அடுத்தது அந்த அந்த வசனங்கள் என்ன செய்யணும், நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி என்ன செய்யணும், வசனங்களை வாசித்து மனப்பாடம் பண்ணும் பொழுது தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள என்ன செய்யும், வரும். அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும், சத்தமாக பாடணும். அது கண்ட பாட்டையும் பாடக்கூடாது. நீங்கள் இந்த சில காதல் தோல்வி அடைஞ்சு பழுதிருப்பாங்க, அந்த பாட்டெலாம் பாடக்கூடாது. நீங்கள் என்ன பாட்டு பாடணும்னா, நீங்கள் வந்து இந்த ஆண்டவர் அவன் சொல்லுவான், ஏதோ ஒன்று நினச்சி பாட்டு எழுதியிருப்பான் அவன். அதனால் கடைசியில் பார்த்தா காதலியை நினச்சி எழுதினான் அந்த பாட்டை. அதை அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, வசனங்களை வச்சு பாட்டை நம்ம என்ன செய்யணும், எழுதப்பாங்க. இந்த பாட்டை வச்சு நம்ம என்ன செய்யணும், பாடணும். அப்போது நம்ம இன்றைக்கி அநேகர் எதை பாடணும், எதை செய்யணும், நம்ம பசங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், டேய் இந்த பாட்டெலாம் என்ன செய்யாதீங்க, பாடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பிசாசை ஜெயிப்பதற்கு வாயின் வார்த்தையால் தான் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அந்த வாயின் பட்டயத்தை நான் ஜெயிக்க முடியும். அந்த வசனம் நம்ம வாயிலே எப்பொழுதும் இருக்கணும். ஜாய்ஸ் மெய்ரன் தெய்வமணி சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 200 வசனங்கள் சத்தமாக என்ன செய்வாங்களாம், பேசும் பொழுது அந்த பிசாசின் கிரிகள் என்ன செய்யப்படுது, அழிக்கப்படுகிறது. இந்த பரலோக சேனையில் நாம் இருக்கணும்னா ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களாக நம்ம இருக்கணும். என்ன சொல்லுங்கள், யாராக இருக்கணும், ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களாக இருக்கணும். ஜெயம் பெற்றவர்களுக்கு கர்த்தர் வெண்ணாடைகளை என்ன செய்கிறார், வெண் வஸ்திரங்களை கர்த்தர் தருகிறார்.
பாருங்கள், இப்படிப்பட்ட கிருபைகளை கத்த தருவார். வெளிப்படுத்தல் 17:14 வாசிங்கள். வெளிப்படுத்தல் 17:14 வாசிங்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள், கவனிங்கள், அவரோடு கூட இருக்கிறவங்க மூணு காரியங்கள் அவங்க இருக்குது. ஒன்று அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ அந்த குதிரையில போறவங்க யாரு? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். இந்த 3 கூட்டம் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், ஆனால் உண்மையுள்ளவர்கள் அதுலேயும் எனது குறைவு. இதிலெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். இதெல்லாம் உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்து எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும். அப்புறம் ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். முதல்ல புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும். மனைவிக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். இதெல்லாம் விட்டுருங்க. நானும் என்னது சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் மரணமை பிரிக்கலும் பிறர் முகம் பாராமல் அந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் என்ன செய்யப்படணும்? உண்மையாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு காலத்திலும் பண விஷயத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். நமக்கு கொடுத்த பொறுப்பில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். இந்த உண்மை தானியேலுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? இருந்தபடினால அவன் ஜெயம், தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சான்? ஜெயமாக இருந்தது. ஜெயிக்கிறவர்கள் அவரோடு கூட இருப்பார்கள். அல்லேலூயா. எனவே அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நேசிக்கிறார்கள், சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு சாப்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் வேகமாக வரேன். நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த மகா விருந்து நடக்குது. தேவனுக்கு விரோதமான போராட்டம். அந்தி கிறிஸ்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவான். இது மனிதனுடைய பெருமையும் அகங்காரத்தையும் காட்டுகிறது. ஒரு சர்வ வல்ல சிருஷ்டிகருக்கு விரோதமாக ஒரு கூட்டமாக நேசிக்கிறாங்க. அவங்க கூடி வருவது எவ்வளோ துணிகரம் பாருங்கள். ஆனால் என்ன நடக்கும் கடைசியாக பாருங்கள். 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்கள். 20ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. பாருங்கள், அதான் அர்மகதோன் யுத்தம். எல்லாம் பூமியில் இருக்கிற எல்லா அதிபதிகள், சைனா, அங்கே ரஷ்யா எல்லாத்தையும் பிடிச்சி கூட்டிகிட்டு என்ன செய்வான்? வருவான் யுத்தத்துக்கு வரும் பொழுது அப்பொழுது மிருகம் என்ன செய்யப்பட்டது? மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்கள், அதன் முத்திரையை தரித்தவர்களை, அதன் சொருபத்தை வனைகளின் மோசம் போக்குன கள்ளத்தீர்க்கதரிசி கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் யார்? கள்ளத்தீர்க்கதரிசியும் மிருகமும் எங்கே தள்ளப்பட்டுச்சு? கந்தகம் எரிகிற அக்னி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டது. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் எனது திருப்தி அடைந்தது. அந்த வசனம் எசேக்கியேல் வசனம் என்ன செஞ்சு? ப்ராஃபஸி நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. அப்போ அந்தி கிறிஸ்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அக்கிரமக்காரனுக்கு ஒரு முடிவை அவர் என்ன செய்வார்? ஏற்படுத்துவார். ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறவரோடு கூட இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார். நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் தைரியமாக ஜெயிக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே நீங்கள் ஜெயித்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஜெயிக்கிறவர்களோடு கூட ஜெயிக்கிற நம்முடைய ராஜாதி ராஜா. அல்லது ராஜாதி ராஜா என்றால் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜா. அவர் கத்தாதி கத்தர். எல்லா அரசாங்கத்துக்கும் மேலே அவருடைய அரசாங்கம் மேலான அரசாங்கமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நாம் சேவிக்கிறபடினாலே அவருடைய கத்தத்துவம் அவருடைய தோளின் மேலே இருக்கும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய கத்தத்துவம், கவர்மெண்ட், அது நிலையான கவர்மெண்ட். இருக்கிற கவர்மெண்ட் அப்போ கலைஞ்சு போகிற கவர்மெண்ட் இல்லை, உடைஞ்சு போகிற கவர்மெண்ட் இல்லை, நிலையான ஒரு அரசாங்கத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். பேச சொல்லி அழைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம்.
தடை செய்கிறவன். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள். 149ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல இரும்பு சங்கிலியால் கட்டக்கூடிய அதிகாரம் உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களை கட்டுகிற அதிகாரம், அப்படிப்பட்ட மேன்மையான அதிகாரத்தை கர்த்தர் சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுப்பதற்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள நாங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்னும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெயம் கொண்டு எடுக்கிற பரிசுத்தவான்களோடு கூட நாங்களும் இருப்போம். அந்த சேனை, பரிசுத்த சேனையில நாங்களும் அந்த வெள்ளை குதிரையில ஏறி அவருக்கு பின் செல்வோம் என்று சொல்றவர் எல்லாம் 2 கரங்களை வைத்து உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்படி நாம மைமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.